ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான கோவைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த கோவைக்காவை நான் இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் பழுத்த கோவைக்காவை நம்ம சேர்க்க வேண்டாம். லைட்டாக பழுத்திருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம நீளமாக பண்ணும்போது அது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால தான் சொன்னேன், நீளமாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம அதை வேக விட போகிறோம். அது மாதிரி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள், அது மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கும் இல்லையா அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணுவோம் இல்லையா அவங்க சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இப்போ மூடி வச்சு நான் ஒரு 7 நிமிஷத்துக்கு அது நல்லா வதக்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் மூடி போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வேக விட்டுடலாம். இப்போது திரும்பவும் ஓப்பன் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம பெப்பர் தூள் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அது மாதிரி இந்த கோவைக்காயில் பார்த்திங்கன்னா ஏராளமான பெனிஃபிட்ஸும் இருக்குது. நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோவைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஹை லெவலில் சுகர் இருக்கும் இல்லையா, அவங்க சுகரோட அளவை கரெக்டாக வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்க சுகரோட அளவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.